சார் எனக்கு இன்னொரு டவுட், ஒருவேளை அந்த அட்வொகேட்டு 2 வருஷமா கேஸ் ஃபைல் பண்ணாமலே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து அவர் மேலேயும் கேஸ் போட முடியுமா? 100க்கு 100 கேஸ் பண்ண முடியும். அதில் வந்து செக்ஷன் 420 ஐபிசி பழசு இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ 318 பிஎன்எஸ்ல சீட்டிங், டிஸ்ஆனஸ்டி, இன்டியூசிங் டெலிவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ஓகே, இவங்களோட சொத்துக்கள், ஓகே, அதெல்லாம். ரெண்டாவது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் பிஎன்எஸ் 316ல வரும். பப்ளிக் சர்வெண்ட்டு, ஏஜென்ட்டு, லாயரு, யாராவது இருக்கலாம். அதனால இந்த வழிகாட்டுதல் வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் வந்து இதை மாதிரி தான் சொல்லுது. ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட கரெக்டான கம்யூனிகேஷன் இதெல்லாம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வழக்கை பதிவு பண்ணாமலே பதிவு பண்ணிட்டோன்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து ஒரு மோசடி தான். ஒரு வழக்கறிஞராக இருக்க ஒருத்தருக்கு இது வந்து ஒரு ஒழுக்க குறைவுன்னு தான் சொல்லணும். ஸோ இதை வந்து பார் கவுன்சிலில் புகார் கொடுத்தா கண்டிப்பாக அவர் மேலே ஒரு சஸ்பெண்ட் ஆர்டரோ இல்லை டிஸ்மிஸல் ஆர்டரோ கூட நீங்கள் வந்து வாங்க முடியும். அதனால் தைரியமாக அதில் வந்து நீங்கள் முன்னாடி நிற்கலாம். அதுக்கு ஐயோ அட்வொகேட்னா இன்னொரு அட்வொகேட் வரமாட்டாங்களா அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அட்வொகேட்ஸ் பல பேர், நிறைய பேர், பெரும்பான்மையோ இந்த மாதிரி ஒரு அட்வொகேட்டுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யணும், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதில் டவுட்டே கிடையாது.